ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அதை பத்தி தான் டீட்டெயில பார்க்க போறோம். நீங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல கூட இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன? அதாவது ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு. ஒரு இண்டஸ்ட்ரியில அதாவது ஒரு மெட்டீரியல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணி நம்ம அதை ஒரு கஸ்டமருக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு ரா மெட்டீரியலா வருது, அதை ஃபைனலா பாத்தீங்கன்னா ஒரு பினிஷ்டு ப்ராடக்டா நம்ம பண்ணணும், அல்லது பாத்தீங்கன்னா ஒரு மெட்டீரியலை கஸ்டமருக்கு கொண்டு போகணும். இது எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் தான். அதாவது இங்க பாருங்க, SCM இன்வால்வ்ஸ் மேனேஜிங் த ஃப்ளோ ஆஃப் குட்ஸ், சர்வீசஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ரா மெட்டீரியல்ஸ் டு எண்ட் கஸ்டமர்ஸ். ஓகேவா? ஒரு குட்ஸா இருக்கலாம், நம்ம ப்ரொடியூஸ்ட் பண்ண அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூஸ் பண்ண ஒரு ப்ராடக்டா இருக்கலாம், அல்லது சர்வீசஸ், சம் ரா மெட்டீரியல்ஸ். இது எல்லாமே ஒன் ஆஃப் த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் தான். இதனோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணணும், என்ஹான்ஸ் எஃபிஷியன்சி, இம்ப்ரூவ் கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்றோம்னா நம்ம கம்பெனில ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்றோம். ஆனா அது கஸ்டமர் எண்டுக்கு அந்த ப்ராடக்ட் பாத்தி அப்படின்னா அந்த ஆன் டைமுக்குள்ள போய் சேரல அப்படின்னா தேர் நாட் சாட்டிஸ்ஃபைட். அவங்களால சாட்டிஸ்ஃபை ஆக முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படிங்கிறப்ப அந்த ப்ராடக்ட் அந்த டைமுக்குள்ள அவங்களுக்கு ரீச் ஆகணும். அப்ப அதை சக்சஸ் பண்றதுதான் இந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் ஒரு முக்கியமான ஒரு வேலையே. சரி, ஓகே, இதோட ஸ்கோப் என்ன? includes procurements, production, logistics, distributions. ப்ரொடக்ஷனுக்கு தேவையான மெட்டீரியல் அரேஞ்ச் பண்றது, ப்ரொடக்ஷன் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை கஸ்டமருக்கு ஆன் டைமுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கிறது. இது எல்லாமே தான் சப்ளை செயின் மேனேஜ்மெண்டோட ஒரு ஒர்க். ஓகே, இப்போ சப்ளை செயின் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு பொருளை அந்த ஆன் டைமுக்குள்ள கஸ்டமருக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்க. அதாங்க அந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். சரி, இப்போ இதனோட கீ காம்பனன்ட்ஸ், இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன? சப்ளையர்ஸ் யாரு? ரா மெட்டீரியலை நமக்கு ப்ரொவைட் பண்றோம். ரா மெட்டீரியல்ஸா இருக்கலாம், அல்லது காம்பவுண்ட்ஸா இருக்கலாம். இது எல்லாமே இவங்க எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம்னா சப்ளையர்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு அதாவது நம்ம ஒருத்தவங்கள்ட்ட ஒரு பொருளை வாங்குவோம், அது எல்லாமே சப்ளையர். சரி, மேனுஃபேக்சரர்ஸ் யாரு? அதாவது ப்ரொடியூஸ் குட்ஸ். அதாவது குட்ஸ் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பீப்புள் அண்ட் பாத்தி அப்படின்னா அந்த ப்ராடக்ட் அசம்பிள் பண்றவங்க. இவங்க எல்லாமே யாருன்னா மேனுஃபேக்சரர்ஸ். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யார் அப்படின்னா வேர்ஹவுசிங் வச்சிருப்பாங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஒரு பொருளை வாங்கி அங்க ஸ்டோர் பண்ணி அங்க இருந்து அனுப்புவாங்க. இவங்க எல்லாமே பாத்தி அப்படின்னா ஒன் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். ரீட்டைலர்ஸ் செல் ப்ராடக்ட் டு கஸ்டமருக்கு ப்ராடக்ட் செல் பண்ணுவாங்க. இவங்க எல்லாமே ரீட்டைலர்ஸ். கஸ்டமர்ஸ் யாரு? எண்ட் யூசர் ஆஃப் த ப்ராடக்ட். அதாவது SEMஓட கீ காம்பவுண்ட்ஸ்னா இது எல்லாமே கஸ்டமர் தான் ரொம்ப முக்கியம். அவங்க தான் அதாவது இந்த ப்ராடக்டை எல்லா ப்ராடக்டையுமே ஃபைனலா யூஸ் பண்ண போறது யாரு? கஸ்டமர்ஸ். ஓகே, அப்ப இந்த சப்ளை செயின் மெயினா மீட் பண்ண வேண்டியது யாரோட டிமாண்ட் அப்படின்னா அந்த கஸ்டமரோட டிமாண்டை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும். இங்க பாருங்க, சப்ளைல இருந்து ஒரு பொருள் வருது, ப்ரொவைட் பண்றாங்க, ரா மெட்டீரியலா வருது, அதை ப்ரொடக்ஷன் பண்றோம், அதை பினிஷ்டு குட்டா மாத்துறோம், வேர் ஹவுஸ்ல ஸ்டோர் பண்றோம், அதை டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அனுப்புறோம், டிரான்ஸ்போர்ட்டேஷன் மூலமா ரீட்டைலருக்கு போகுது, அங்க இருந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா கஸ்டமர்ஸ். இதான் இந்த SCMஓட ஒரு ஃபுல் ப்ராசஸ். ஓகே, அப்போ அந்த ரா மெட்டீரியல்ல இருந்து ஃபைனல் கஸ்டமருக்கு போற வரையும் அந்த முக்கியமா அந்த ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு போய் சேர்க்கறதுல ஒரு முக்கியமான பங்கு யாருக்கு இருக்குன்னா அந்த SCMக்கு தான் இருக்கு. சரி, இந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்டோட ப்ராசஸ் என்ன? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா பிளானிங் ப்ராசஸ். பிளானிங்னா என்ன? forecasting demand and planning supply chain activities. டிமாண்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். ஏன்னா ஒரு கஸ்டமரோட டிமாண்ட் என்ன அப்படின்னு தெரியாம நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ கஸ்டமர் என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, சோர்சிங், அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன், அவங்களோட டிமாண்டை மீட் பண்றது தேவையான ரிசோர்சஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைண்ட் பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணி சப்ளைஸ்ல இருந்து ஒரு பொருள் வாங்குறதா இருக்கலாம். இது எல்லாமே பாத்தி அப்படின்னா சோர்சிங்ல வரும். மேனுஃபேக்சரிங், ப்ரொடக்ஷன் ப்ராசஸ், அந்த டிமாண்ட் மீட் பண்றதுக்கு அந்த ஆன் டைமுக்குள்ள மீட் பண்றதுக்கான பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் தான் நடக்கணும். அப்பதான் கஸ்டமருக்கு தேவையான பொருளை நம்மளால ஆன் டைம்ல கொடுக்க முடியும். ஓகே, இப்போ டெலிவரி, மேனேஜிங் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். இப்போ கஸ்டமர் அப்படின்னா இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், August 29. ஓகே, கஸ்டமர் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு செப்டம்பர் 10ல ஒரு ப்ராடக்ட் கேட்கறாங்க, 10ல எனக்கு வரும். அப்போ நம்மளோட பிளானிங் எப்படி இருக்கணும் அப்படின்னா செப்டம்பர் 7க்குள்ள பினிஷ் பண்ற மாதிரி இருக்கணும். அப்போ அந்த மாதிரி பிளான் பண்ணி ப்ரொடக்ஷனையும் நம்ம அதுக்குள்ள பிளான் பண்ணணும்.
அப்பனாதான் ஆன் டைமுக்குள்ள கஸ்டமருக்கு அந்த ப்ராடக்ட் நம்மளால கொண்டு போய் சேர்க்க முடியும். சரி, டெலிவரி, மேனேஜிங் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், ரிட்டர்ன்ஸ். இப்ப பாத்தீங்க அப்படின்னா லாஜிஸ்டிக் வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு, கஸ்டமர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிஃபெக்டா இருக்கலாம், அந்த பொருள் திரும்ப வருது, இது எல்லாமே வந்து எஸ்இஎம்மோட ப்ராசஸ்ல தான் வரும். கஸ்டமர் ரீச் பண்றோம், கஸ்டமர் அந்த ப்ராடக்ட் வந்து ரீச் ஆகுது, அவங்க அதை லைக் பண்ணல, திரும்ப நமக்கு அனுப்புறாங்க. இது எல்லாமே ஒன் ஆஃப் த எஸ்இஎம்மோட ப்ராசஸ். எஸ்இஎம்க்குன்னு ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. அது என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, லீன் சப்ளை செயின். லீன் சப்ளை செயின்னா என்ன? லீனோட நோக்கம் அப்படிங்கிறது அதாவது வேஸ்ட் வந்து ரெடியூஸ் பண்ணும், எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணும். அப்போ ஃபோக்கஸிங் ஆன் ரெடியூசிங் வேஸ்ட். நம்ம அந்த வேஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணி எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா கஸ்டமருக்கு அந்த ப்ராடக்ட் வந்து ஆன் டைமுக்கு ரீச் ஆகும். அதே போல் அகைல் சப்ளை செயின் சொல்லுவாங்க. ஃபிளெக்சிபிலிட்டி, அந்த மார்க்கெட் சேஞ்சுக்கு தகுந்தாப்புல நம்மளோட ரெஸ்பான்சிவ்னஸ், இது எல்லாமே பத்தி அப்படின்னா அகைல் சப்ளை செயின் ஸ்ட்ராட்டஜி. ஜஸ்ட் இன் டைம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டுங்க. மினிமைசஸ் இன்வென்டரி அண்ட் ரெடியூசிங் ஹோல்டிங் காஸ்ட். இன்வென்டரியை குறைச்சி அந்த இடத்த ஹோல்டிங் காஸ்ட்டை நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணணும். ரெடியூஸ் பண்ணி கஸ்டமருக்கு ப்ராடக்ட்டை ஆன் டைம்ல கொடுக்கணும். அதே போல வெண்டார் மேனேஜ்டு இன்வென்டரி, விஎம்ஐன்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சப்ளையர்ஸ் மேனேஜ் இன்வென்டரி லெவல்ஸ் அட் கஸ்டமர் சைட்ஸ். சப்ளையர் மேனேஜ் இன்வென்டரி லெவல்ஸ். அதாவது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வெண்டார்ட்டே நம்ம சொல்லணும். அதாவது ஒரு இன்வென்டரி லெவலை அவங்க வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிட்டே வரணும். அப்பனாதான் நமக்கு தேவையான ப்ராடக்டை டக்கு நம்மளால கொடுக்க முடியும். அந்த லெவல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேஃபான ஒரு லெவல்ல இருக்கணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ்இஎம்மோட கேபிஐ. இப்போ எஸ்இஎம்னு ஒரு சில கேபிஐ இருக்கு. அது என்ன அப்படின்னா, கேபிஐனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர். அதாவது நம்ம எஸ்இ சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் வந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான மெயின் கீஸ் தான் இது எல்லாமே. இன்வென்டரி டவுன் ஓவர் ரொம்ப முக்கியங்க. மெஷர்ஸ் ஹவு ஆஃப்டர் இன்வென்டரி சோல்ட் அண்ட் ரீப்ளேஸ்டு. இன்வென்டரி அவங்க எப்படி வந்து சால்வ் பண்றாங்க, சால்வ் பண்றாங்க, பிளஸ் எப்படி ரீப்ளேஸ் பண்றாங்க, அது ரொம்ப ஒரு முக்கியம். ஏன்னா இன்வென்டரி அப்படிங்கிறது ஈவெல்னு சொல்லணுமா, அதிகமாகவும் ஸ்டோர் பண்ணி வைக்க கூடாது, அது ஒரு லிமிட் இருக்கணும். நம்ம அதிகம் சடனா வந்து நம்ம அதிகமா ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கஸ்டமர் வந்து லைக் பண்ணல அப்படின்னு சுச்சுவேஷன்ல அது எல்லாமே வேஸ்ட் ஆகும். ஓகே, செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஆர்டர் சைக்கிள் டைம் டேக்கன் ஃப்ரம் ஆர்டர் பிளேஸ்மெண்ட் டு டெலிவரி. இப்போ அந்த ஒரு கஸ்டமர்ட்ட இருந்து ஒரு ஆர்டர் வருதுன்னா அவங்க டெலிவரி பண்றதுக்கான டைமிங் நம்ம வந்து எடுத்துக்கணும். அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அந்த டைமை நம்ம எஃபெக்டிவா ஃபாலோ பண்ணணும். இப்ப கஸ்டமர் நமக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு டைம் கொடுப்பாங்க, ஆனா அந்த டைம் நம்ம எஃபெக்டிவா ஃபாலோ பண்ணணும். ஃபில்ட்ரேட் பர்சன்டேஜ் ஆஃப் கஸ்டமர் ஆர்டர்ஸ் ஃபுல்ஃபில் ஆன் த ஃபர்ஸ்ட் ஷிப்மெண்ட். அதாவது பாத்தீங்க அப்படின்னா கஸ்டமர் ஆர்டர் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் ஷிப்மெண்ட்ல அதை வந்து க்ளோஸ் பண்ணி முடிக்கணும். இது ஒன் ஆஃப் த மெயின் கேபிஐ. சப்ளை செயின் காஸ்ட், the total cost of operating the supply chain. அதாவது சப்ளை செயின் ஆப்ரேட் பண்றதுக்கான டோட்டல் காஸ்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, அது ஃபோக்கஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணணும். இது ஒன் ஆஃப் த கேபிஐ. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா எஸ்சிஎம்ல என்ன மாதிரி டெக்னாலஜிஸ் இருக்கு அப்படின்னா, இஆர்பி இருக்கு, என்டர்பிரைசஸ் ரிசோர்சஸ் பிளானிங். அதுல பாத்தீங்க அப்படின்னா எல்லா விதமான டேட்டாஸ் நம்மளால எடுத்துக்க முடியும். இன்டகிரேட்ஸ் வேரியஸ் டேட்டா அதுல இருக்கும், நம்ம ஈஸியா வந்து அனலைஸ் பண்றது நம்ம ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே போல சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர், ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. அது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா வந்து ஆட்டோமைஸ் பண்றதுக்கு, அதை அக்சஸ் பண்றதுக்கு, நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஈஸியா தெரிஞ்சுக்கிறதுக்கு, அது எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம இங்க இருந்து இப்போ மும்பைக்கு நம்ம ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்து அனுப்புறோம் அப்படின்னப்ப அந்த டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கு பாத்தீங்களா, அதுல எல்லாமே சம் சென்சார்ஸ் இருக்கும், டிவைசஸ் இருக்கும், ரியல் டைம் ட்ராக்கிங் இருக்கும். அந்த ப்ராடக்ட் வந்து எங்க போகுது, எந்த இடத்த போயிட்டு இருக்கு, எப்ப ரீச் ஆகும், அது எல்லாமே அந்த மாதிரியான இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் நம்ம ஈஸியா பாத்தீங்கன்னா ட்ராக் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிளாக் செயின் என்ன, டிரான்ஸ்பரன்சி இருக்கட்டும், ட்ரேசபிலிட்டி இருக்கணும். டிரான்ஸ்பரன்சி அப்படின்னா வெளிப்படையா இருக்கணும், ட்ரேசபிலிட்டி ஈஸியா வந்து இப்போ என் கஸ்டமர் வந்து ஓகே நம்ம ப்ராடக்ட் வந்துட்டு இருக்கா, ரீச் ஆக போதா அப்படிங்கறத பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்னது அது டிரான்ஸ்பரன்சியா இருக்கணும். இப்போ பிளிப்கார்ட்டோட ஒன் ஆஃப் என்னது சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் தான். இப்போ அவங்களும் பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்பரன்சியா இருக்காங்க, ட்ரேசபிலிட்டி இருக்கு, ஈஸியா நம்மளால ட்ரேஸ் பண்ண முடியுது. இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அது எந்த எந்த ஷிப்மெண்ட்ல எங்க இருக்கு, எந்த இடத்துக்கு ரீச் ஆயிருக்கு, எப்போ நமக்கு வரும், என்ன டேட்ல வரும் அப்படிங்கறத இப்ப நம்ம ஆர்டர் போகும்போது ஒரு டேட் நம்ம கேட்டுருது. அந்த டேட் கன்வீனியன்டா இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த ஆர்டர் கண்டினியூ பண்ணுவோம், இல்லைன்னா நம்ம கண்டினியூ பண்ண மாட்டோம். ஓகே, இது ஒன் ஆஃப் ஒரு டெக்னாலஜி.
நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்ல எந்த மாதிரி சேலஞ்சஸ் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டிமாண்ட் வேரியபிலிட்டி சடனா பாத்தீங்கன்னா டிமாண்ட் அதிகமாகுது அப்ப நம்மளால வந்து என்னது மேனேஜ் பண்ணவே முடியாது. அந்த மேனேஜிங் பிளக்சுவேஷன்ஸ் அது ரொம்ப ஒரு முக்கியம். ஏன்னா ஒரு பிக்ஸ்டு டிமாண்டா இருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. டிமாண்ட் வந்து கஸ்டமரோட டிமாண்ட் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஃப்ளோட்டிங்கா இருக்கு அப்படிங்கிற சமயத்துல நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா சப்ளை டிஸ்டர்ப்ஷன்ஸ் ஹேண்ட்லிங் டிஸ்டர்ப்ஷன் ஃப்ரம் நேச்சுரல் டிசாஸ்டர் ஸ்ட்ரைக்ஸ். ஒரு சில ஸ்ட்ரைக் நடக்கும், நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளம் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்ல. காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்லுவாங்க. மல்டிபிள் சப்ளையர்ஸ், நிறைய சப்ளையர்ஸ் இருப்பாங்க, மேனுஃபேக்சரர்ஸ், லாஜிஸ்டிக் ப்ரொவைடர்ஸ், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்றதுல ஒரு சில சிக்கல் வரும். அதே போல குளோபலைசேஷன், மேனேஜிங் சப்ளை செயின்ஸ் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ். இப்போ நிறைய கண்ட்ரீஸ்ல இருக்கும், நிறைய சிட்டிஸ்ல இருக்கும். நம்ம அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அதை நம்ம ஒரு மேனேஜ் பண்றதுல கொஞ்சம் டிஃபிகல்டிஸ் வரும். நம்ம சிஸ்டம் ப்ராப்பரா வந்து நம்ம டிஃபைன் பண்றோம்னா அதை மேனேஜ் பண்றதுமே ஈஸி தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து எஸ்ஐஎமோட ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் நீங்க வந்து கேட்டீங்க அப்படின்னா கொலாபரேஷன். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் சப்ளையர் டு பார்ட்னர். அந்த சப்ளையருக்கும் பார்ட்னருக்கும் ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் இருக்கணும். இருந்துச்சுன்னா ஈஸியா நம்மளால சக்சஸ் பண்ண முடியும். டேட்டா அனலிட்டிக்ஸ் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். டிமாண்ட் என்ன, கஸ்டமரோட டிமாண்ட் என்ன, நம்ம கிட்ட எவ்வளவு இன்வென்டரிஸ் இருக்கு, எல்லாமே பாத்தி அப்படின்னா பிளஸ் அந்த அதுக்கான டேட்டாஸ் கரெக்டா இருந்துச்சு நம்மளால ஈஸியா பண்ண முடியும். ஒரு டிசிஷன் மேக்கிங்ல நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். டக்கு டக்குன்னு ஒரு டிசிஷன் எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஓகே, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஒரு முக்கியம். டெவலப் ஸ்ட்ராட்டஜிஸ் டு மிட்டிகேட் சப்ளை செயின் ரிஸ்க். சப்ளை செயின்ல என்ன ரிஸ்க் வருது, அந்த ரிஸ்கை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது, அதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி டக்கு டக்குன்னு அதை நம்ம டெவலப் பண்ணணும். நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு, அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். சஸ்டைனபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. சஸ்டைனபிலிட்டினா என்னன்னா இம்ப்ளிமெண்ட் ப்ராக்டிசஸ் தட் ரெடியூஸ் என்வைரன்மெண்டல் இம்பாக்ட், ப்ரொமோட் எத்திக்கல் சோர்சிங். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கலாம். இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சப்ளை செயின் மேனேஜ்மெண்டோட ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா எஸ்ஐஎமோட பெனிஃபிட் என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சப்ளையர் கொலாபரேஷன் வந்து ரொம்ப ஒரு பெட்டரா இருக்கும். குவாலிட்டி கண்ட்ரோல் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஷிப்பிங் ஆப்டிமைசேஷன் அது வந்து பெட்டரா இருக்கும். அதே போல வந்து எஃபிஷியன்சி ரொம்ப ஹையரா இருக்கும். காஸ்ட் வந்து எனக்கு ரெடியூஸ் ஆகும். ப்ரொடக்டிவிட்டி பாத்தீங்கன்னா ஹையரா இருக்கும். கேஷ் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆகும் நமக்கு. அதே போல கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் அந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆயிருக்கும். டேட்டா அனலிட்டிக்ஸ் பாத்தீங்கன்னா பெட்டர் விசிபிலிட்டி கிடைக்கும் நமக்கு. டேட்டா பாத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். இதான் வந்து எஸ்சிஎமோட பெனிஃபிட். ஓகே, இன்னைக்கு நீங்க வந்து சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் பத்தி டீடைலா தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு எந்த அளவு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. இதே போல நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நம்ம அடுத்த போய் மீட் பண்ணுவோம். பாய்.